இந்தியா இலங்கை இரு நாட்டு பக்தர்கள் இணைந்து கச்சத்தீவில் கொண்டாடப்படும் அந்தோனியார் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்வாண்டு நடைபெற்ற கச்சத்தீவு திருவிழா இதோ உங்கள் பார்வைக்கு. கச்சத்தீவு தேர்தல் நேரத்தில் பேசு பொருளாக மாறி அனல் பறக்கும் விவாதங்களை ஏற்படுத்தும். ஆனால் இந்த கச்சத்தீவில் இந்தியா இலங்கை இரு நாட்டு மக்களும் ஒன்றாக இணைந்து ஒரு திருவிழாவை சந்தோஷமாக கொண்டாடும் நிகழ்வும் ஆண்டுதோறும் நடைபெற்றுதான் வருகிறது. அதுதான் கச்சத்தீவு அந்தோனியார் திருவிழா. இந்த திருவிழாவில் பங்கேற்பதற்காக இந்தியா இலங்கை ஆகிய இரு நாட்டு பக்தர்களும் அரசின் அனுமதி பெற்று படகில் பயணித்து கச்சத்தீவுக்கு செல்கின்றனர். கச்சத்தீவு இலங்கை யாழ்ப்பாணத்திற்கு அருகில் உள்ள ஒரு தீவாகும். இந்திய தீபகற்பத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் அமைந்துள்ள இத்தீவு 1974ஆம் ஆண்டு வரை இந்தியாவின் கட்டுப்பாட்டில்தான் இருந்து வந்தது. பின்னர் 1974 ஜூலை 8ஆம் தேதி இலங்கை வசமானது. 258 ஏக்கர் பரப்பளவை கொண்ட கச்சத்தீவில் மனிதர்கள் யாரும் வசிக்கவில்லை. ஆனால் அங்கு மிகவும் பழமை வாய்ந்த அந்தோனியார் ஆலயம் ஒன்று அமைந்துள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தொண்டி அருகே உள்ள புதுப்பட்டினம் என்ற ஊரை சேர்ந்த சீனிக்குப்பன் என்பவர் இந்த தேவாலயத்தை கட்டியதாக கருதப்படுகிறது. ஆண்டுதோறும் மார்ச் முதல் வாரத்தில் கச்சத்தீவு அந்தோனியார் ஆலய விழா நடைபெறுவது வழக்கம். இதில் இலங்கை, தமிழ்நாட்டை சேர்ந்த பக்தர்கள் ஒன்று சேர்ந்து பங்கேற்று வந்தனர். இத்திருவிழாவின் போது மட்டுமே தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகள் கச்சத்தீவிற்கு செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது. இந்த கச்சத்தீவு திருவிழாவில் இரு நாட்டு பக்தர்களும் எவ்வித பாகுபாடுமின்றி ஒற்றுமையாக இணைந்து திருவிழாவை கொண்டாடி வந்தனர். இந்நிலையில் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதை கண்டித்து கடந்த ஆண்டு நடைபெற்ற கச்சத்தீவு திருவிழாவில் தமிழக மீனவர்கள் ஒருவரும் பங்கேற்காமல் புறக்கணித்தனர். ஆனால் இந்த ஆண்டு நடைபெற்ற கச்சத்தீவு திருவிழாவில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் பங்கேற்றனர். மார்ச் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் கச்சத்தீவு திருவிழா நடைபெற்றது. இதில் இந்தியாவில் இருந்து 78 விசைப்படகுகள் மற்றும் 23 நாட்டு படகுகள் மூலம் சுமார் 3500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். இதேபோன்று இலங்கை தரப்பில் இருந்து 4000 பேர் வரை கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கியது. இதில் இரு நாட்டு பக்தர்களும் ஒன்றாக இணைந்து தங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டனர். இவ்வாண்டு தமிழக மக்கள் வந்திருப்பது தங்களுக்கு நிறைவை அளிப்பதாக கூறிய இலங்கை பக்தர்கள் தங்களின் தொப்புள் கொடி உறவுகளை கண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். இந்த வருஷம் எனக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது. 2 பேரையும் ஒன்று உறவு சேர்ந்துருக்குறோம். உறவு முறைனா இந்த ஒரு சில பேரோட கதைச்சி பேசினா நம்மளை இந்த முறை ஒன்று சேர்த்துருக்கு. நம்ம ஒரு பொக்குள் கொடியில் இருந்து இது பிரித்த நம்மகள் தானே. நல்லா இருக்குது தம்பி, எனக்கு இந்த முறை இவ்வளோ கொஞ்ச நாள் அவங்கள வரவேணான்னு சொன்னது எங்களுக்கு கொஞ்சம் கவலைக்குரிய இடமா இருந்து. இந்த வருஷம் நல்லா செஞ்சளிப்பாகவும் நல்ல பூச பிரார்த்தனையும் நல்லா எல்லாம் நல்ல மாதிரி. கோயிலில் நாங்கள் எங்களுக்கு சந்திக்கும் போது நாங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது ரொம்ப நல்லா விசேஷமாக இருக்குது. அடுத்த திருவிழா 2 நாட்டு மீனவர் தான் இங்கே வர்றது கூடுதலாக. அப்போ அந்த விஷயத்துகள்லையும் எங்களுக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் வருடம் வர்றது, போன வருடம் இவங்க வரல. அந்த இதில் ரொம்ப பின்தாங்கலாக இருந்தது இந்த கோயிலில். இந்த வருடம் அவங்க மக்கள் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்துக்கும். அடுத்த காரணம் அவங்க வரும்போது இந்த கோயிலில் உள்ள அலங்காரங்கள், மாலை, இந்த இந்தியா மாலை, இதெல்லாம் பூ மாலையெல்லாம் வர்றது அவங்க கொண்டு வர்றது தான்.
இருநாட்டு பக்தர்கள் மட்டுமின்றி இருநாட்டு பங்குத்தந்தைகளும் திருவிழாவினில் பங்கேற்றனர். நெடுந்தீவு பங்குத்தந்தை பத்திநாதன், சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் லூர்து ஆனந்தம், ராமேஸ்வரம் வேர்க்காடு பங்குத்தந்தை அசோக் வினோ, யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் வழி நெடுகிலும் பல்வேறு கடைகள் அமைக்கப்பட்டு விளையாட்டுப் பொருள்கள், அழகு சாதன பொருள்கள், தின்பண்டங்கள் போன்றவை விற்பனை செய்யப்பட்டன. இங்கு வருகை தந்த மக்களுக்கு குடிநீர், உணவு, மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் இலங்கை கடற்படையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறை இந்த ஏற்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த 2 அரசாங்கமும் சேர்ந்து இந்த வர யாத்திரைகளுக்கு நல்ல ஒரு ஸ்பெஷலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. நைட்டு உணவு ஆகட்டும், இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், எல்லாமே நல்ல முறையில் நடத்தியிருக்காங்க. அதே சமயம் தேவையான வசதிகளும் போதுமான அளவு தான் இருக்குது. அது மீனவர் பிரச்சனை இந்த மாதிரி விழா நடத்தும் போது 2 நாட்டுக்கும் ஒரு பரஸ்பரம் ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அது இன்னும் போக போக அந்த பிரச்சனைகள்லாம் தீரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த முறை நல்லா தான் இருக்குது. போன முறை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா சேஞ்ச் தெரியுது. எங்களுக்கு சாப்பாடெல்லாம் நல்லதாக கிடைக்குது. கூடுதலாக தண்ணீர் அதுகள் பிரச்சனை இல்லை. எல்லா வசதியும் கிடைக்குது. ரொம்ப பாசமாக பழகி கொள்கிறாங்க. அவங்க எப்படி நாங்கள் எப்படின்னு சொல்லி இப்போ தான் தெரியுது எங்களுக்கு. நாங்கள் அந்த நாட்டுக்கு போகிறது கஷ்டம் தானே. அப்போ இதெல்லாம் அவங்க நாங்கள் சந்திக்க முடியும். கூடுதலாக ரொம்ப சந்தோஷம். இருநாட்டு மீனவர்களின் பிரச்சனையை அரசியலாக்காமல் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்பதே இலங்கையை சேர்ந்த மீனவர்களின் விருப்பமாக உள்ளது. மீண்டும் அடுத்த ஆண்டு அந்தோணியார் திருவிழாவில் இருநாட்டு மீனவர்களின் வரவுக்காக காத்திருக்கிறது கச்சத்தீவு.